ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ரசம் வைக்கிறது பற்றி பார்க்கலாம். ரசம் நம்ம டைஜஸ்டிவ் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் பாடி ஃபங்க்ஷனிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு வாட்டர் எடுத்துகிட்டு அதில் புளி கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு டொமேட்டோஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 4 to 5 பீசஸ் தேவைப்படுறனால நான் 4 to 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச டொமேட்டோ பீசஸ்லாம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்ச டொமேட்டோ சாஸை வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியோட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு தேவையான அளவு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் மிளகு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை அதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்காயம் சேர்க்கறதுனால ரசம் நல்லாவே கமகமன்னு இருக்கும். ரசம் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னையும் ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Subscribe for more.